Hi guys. Hi பா. இல்ல என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கேட்டீங்க நம்ம வாங்குன ஏசி வந்து என்ன பிராண்ட், என்ன எதனால ஏசி வாங்குனீங்க? ஆல்ரெடி தான் ஏசி வச்சிருக்கீங்களே. என்னன்றதை கேட்டிருந்தீங்க. அத பத்தின வீடியோ தான் இப்போ நம்ம பேச போறோம். நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நியூவா ஏசி ஒன்னு வாங்கிருக்கோம். அது தெரியாதவங்களுக்கு சொல்லிடலாம். நியூவா ஒரு ஏசி வாங்கிருக்கோம். அது எதுக்காக வாங்கணும்? ஏன் வாங்கணும் அப்படினு நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களும் நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நிறைய பேர் எங்கள மாதிரி கூட இருக்கலாம். ஆமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம மாம் அண்ட் டாட்டர் 677 நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ புதுசா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. கமெண்ட் பண்ற இடத்துல இப்படி தள்ளிங்கன்னு பாத்தீங்களா, ஹைப்னு ஒன்று இருக்கும். அந்த ஹைப்புங்கிறது கொடுத்தீங்கன்னா நம்மள மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் வளர முடியும். உங்களோட பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இது. வாரத்துல 3 தடவை தான் பண்ண முடியும். அதனால இந்த ஹைப்புங்கிறத கொடு. நீ கூட உன்னோட அக்கௌண்ட்ல இருந்து கொடு. ஹைப் கொடுத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கொஞ்சம் நல்ல ரீச் போகும். அவ்வளவுதான். இது உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு விஷயமா சொல்றேன். அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஏசி வாங்கியிருக்கோம். ஏசியோட கம்பெனி வந்து என்னன்னா லாய்டு வாங்கியிருக்கோம். ஓகேவா? சரி. ஏன் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஏசி வச்சிருந்தேன். என்ன வச்சிருந்தேன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஏசி தான். முத நாங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு குடுத்தனம் பண்ணணும். நானே என் ஹஸ்பண்ட், பொண்ணு வந்து சென்னையில இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி நாங்க வந்து கடை அப்பா அம்மா வச்சிருந்த கடையை நாங்க டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே, கடையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, ஏன்னா வேலையும் பார்த்துட்டு கடையும் பார்த்துட்டு நம்மளால முடியலன்ட்டு தனியா ஒரு வீடு எடுத்து குடும்பம் நடத்தலாம். தனியா அப்பதான் நாங்க வரோம். கடை வீட்டுல இருந்து கடை பெரிய கடைங்க. அது கடை வீடு பயங்கர பெருசு. அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, அதனால சரி வரும்போது சரி நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாங்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை இருக்குங்க. சின்ன வயசுல நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம நாளைக்கு சம்பாரிச்சு கண்டிப்பா அதெல்லாம் அனுபவிக்கணும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு உண்மையிலே அந்த ஆசை இருந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜ் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சுக்கணும். அப்புறம் ஏசி இருக்கணும், எல்லாமே வாஷிங் மிஷின் இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை சின்ன வயசுல. அது நம்ம கட்டில் பெட்டு இதெல்லாமே வந்து நான் அனுபவிக்க முடியாததான். இப்ப நான் ஒரு பொருளா நாங்க வாங்குறதே அதுதான் மெயின். பெட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு மொத்தத்துக்கு இருக்குமா? அது எத்தனை சைஸ்? நல்ல எங்க வீட்டு பெட்டு வந்து பாத்தீங்கன்னா கட்டில் வந்து இவ்வளவுதான். கட்டில் வந்து தரையில இருந்து இவ்வளவு ஒரு அடி தான். ஆனா பெட்டு வந்து இவ்வளவு மொத்தத்துக்கு இருக்கும். நான் அதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சின்ன வயசுல நம்மள அப்பா அம்மாவால வாங்க முடியாம நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்கணும்னு. சரி விடுங்க, இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க தண்ணி கொடுத்து வரும்போது ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ப்ளூ ஸ்டார் ஏசி அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 2013 அந்த ரேஞ்சில் ப்ளூ ஸ்டார் ஏசி 1.5 டன் ஏசி 32,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. நாங்கள் எப்பவுமே நாங்கள் எந்த பொருள் வாங்க சத்யா ஷோரூம்ல தான் வாங்குவோம். அதுதான் எனக்கு ஒரு ராசி கூட வாங்கி பழகிட்டேன். அந்த ஒரு பொருள் ஒரு இடத்துல வாங்குறேன்னா அந்த இடத்துல அங்கே தான் வாங்கினேன். வாங்கினப்போ நல்லா ஓடிட்டு இருந்ததுங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் இப்போ கலட்டிட்டு போகும்போது கூட ரொம்ப நல்லா ஓடிட்டு இருந்த. அதே மாதிரி இவங்க வந்து எப்படின்னா, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நடுவில் பேசல, இருந்தாலும் சொல்றேன். நம்ம கிட்ட இருக்க பழைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்போ கொஞ்சம் நமக்கு மனசு இதா இருக்கும்ல. அந்த மாதிரி எங்க அம்மா வந்து அவங்களோட ஒரு வண்டி வச்சிருந்தாங்க, மஹேந்திரா டியூரோ அப்படின்ற ஒரு வண்டி. அதுதான் முத எங்க அம்மாவுக்கு ஒரு வண்டி, அவங்களுக்குன்னு ஒரு வண்டி வாங்கினது அதுதான். அதான் 2 வீலர். எங்க அப்பா வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. இந்த வண்டி வாங்கும்போது எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதை வந்து பைபேக் போட்டு நாங்க இப்ப புதுசா ஒரு 2 இயர்ஸ் ஆகுது ஆக்டிவா வாங்கி, ஆக்டிவா 60 வாங்கினோம். அதை குடுக்கறப்போ எங்க அம்மா அழுதுட்டாங்க. அப்பதான் என்ன இதுக்கெல்லாம் இப்படி அழுகுறாங்க. அது வந்து ஒரு இமோஷனா இருக்கும். இமோஷன் தாங்க. எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு பொருள் நம்ம கூடயே இருந்தே. இப்ப கூட பாருங்க, அந்த தோடு வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அந்த தோடு தொலைஞ்சப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். நம்ம கூடயே இந்த ஒரு பொருள் நம்மளை விட்டு ஒரு தொலைஞ்சு போகும்போது எவ்வளவு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த வண்டி இருக்கு பாருங்க, எவ்வளவு வெயிட்டுங்க. கிட்டத்தட்ட முன்னாடி சிலிண்டர் தூக்கிட்டு பாருங்க, குதிரை மாதிரி இருக்கும். அந்த வண்டி நல்லா ஜர்க் ஆகும். அந்த மகேந்திரா டியூரோ ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பிளாக் கலரு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சிலிண்டர் முன்னாடி வைப்பேன். இப்ப நான் வச்சுட்டு வர சிலிண்டர் முன்னாடி 8 சிலிண்டர், பின்னாடி 4 சிலிண்டர், இல்லை கிட்டத்தட்ட ஒரு 15 சிலிண்டர். ஏறி உட்காரதே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு வண்டி, அந்த மாதிரி சிலிண்டர் நான் வச்சு எனக்கு தூக்கிட்டு அந்த உழைச்சு கொடுத்த வண்டி. அன்னைக்கு நான் வண்டியை வந்து மாத்தும் போது அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அப்படியே ரோட்ல விட்டுட்டு அந்த வண்டியை வந்து எக்ஸ்சேஞ்ச் அவங்க விட்டுட்டு வெளியில தான் நிக்க வச்சிருக்காங்க. விட்டுட்டு நான் புது வண்டி எடுத்துருவோம். எனக்கு அப்படியே அழுக தாங்கவே முடியல. அப்புறம் அந்த மாதிரி தான் இந்த ஏசியும் அப்படிதான். 8 வருஷம் கிட்டத்தட்ட 8-9 வருஷமா இந்த ஏசி வந்து எங்களோடவே அப்படியே அந்த ரூம்ல, நம்ம பர்சனல் தானே, ஒரு பெட்ரூம் வந்து ஒரு பர்சனல், அந்த பர்சனல் ரூம்ல அந்த ஏசி நம்ம கூட இருந்தது. இன்னைக்கு ஒருத்தர் கூட கழட்டிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. ஏன்னா நாங்க முத ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இல்லை. மல்லாந்து படுத்துக்கிட்டு பார்ப்போம், நமக்கு என்னைக்காச்சும் கார் வாங்குவோமா, நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி வாங்க முடியும்பா அப்படின்னு சொல்லி கார் வாங்கினது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு இதுதான், ஒரு உத்வேகம் தான், ஒரு உணர்ச்சி தான். இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், நம்ம வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையில முயற்சி எடுத்து ஒன்னா வாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது ரொம்ப லோவாவும் இருந்து லோவா இருந்துடலாம், இல்ல ரொம்ப ஹையா இருக்கலாம். ஆனா இந்த நடுவுல இருக்க மிடில் கிளாஸ் இருக்குது பாருங்க, இப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியல. எங்க நிலைமை அப்படிதாங்க.
என்னால லோவாவும் போக முடியல, ரொம்ப ஹையாவும் போக முடியல. இந்த நடுவில் நின்றுக்கிட்டு மதில் மேல நிக்கிற பூனையா நான் தவிக்கிறேன். சரி விடுங்க, சரின்னு சொல்லிட்டு 8 வருஷமா உழைச்ச அந்த ஏசி வந்து நல்லா தான் கூலிங் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதனோட ஏன்னா மனுஷருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 10 வயசுல உடம்புல நல்லா இது இருக்கும், வீரியம் இருக்கும். 16 வயசுல நல்லா வீரியம் இருக்கும், 20 வயசுல வீரியம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஏசி 40 வயசுல எனக்கு இப்ப எனர்ஜி லெவல் கம்மியா தான் இருக்கும். அது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வீக் ஆகுதுல்ல, மிஷின் ஓட ஓட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகுது. அது கரண்ட்டை இழுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான கரண்ட் எடுத்துக்குது. என்னது பேர் என்ன, கன்சப்ஷன் கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல இந்த வீட்டுக்கு நாங்க வரும்போது இந்த ஏசி போட்டோம், அதே மாதிரிதான். அது இப்பயாச்சும் வந்து முன்ன ரொம்ப நேரம் ஏசி போடுவோம், நாங்க நைட் எல்லாம் போடுவோம் ஏசி. அதாவது 10 o'clock போட்டோம்னா காலையில 7 வரைக்கும் கண்டிப்பா ஓடி இருக்கும். ஆனா சார்ஜ் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் வரும்னா மிஞ்சு அதிகமா போடும், 900 800 வரும், அவ்வளவுதான். அப்படியே கரண்ட் பிளேட் அங்கதான் இருக்கு. எடுங்க ஒரு நிமிஷம், எடுங்க கரண்ட் பிளேட்டையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். அந்த மாதிரி 950 850 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்துட்டு இருந்த கரண்ட் பில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 1200, அப்புறம் 2000, அப்புறம் 3000, இப்போ 4000. இப்போ லாஸ்ட் மந்த் எவ்வளவு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 600 ரூபாய். இங்க பாருங்க 810 ரூபாய். ஏன்னு கேட்டா கரண்ட் பில் அதிகப்படுத்திருக்காங்க. இப்ப அதுவும் நான் ஒத்துக்கிறேன், நீங்க கரண்ட் பில் அதிகப்படுத்திருக்காங்கன்னு. என்னதான் கரண்ட் பில் அதிகப்படுத்திட்டு இருக்கும்போது கூட 410 ரூபாய் ஒரு தான் வந்திருக்கு, 920 ரூபாய் வந்திருக்கு, 900 ரூபாய், 810 ரூபாய், இப்படிதான் வந்துருச்சு. லாஸ்டா வந்து எவ்வளவு? லாஸ்டா இப்போ லாஸ்ட் மந்த் இல்ல, இது லாஸ்டா எவ்வளவு? இல்ல 2000 இது 2021வது வருஷம் வந்திருக்கு. நம்ம இப்ப இதுல தானே பண்ணிட்டு இருக்கோம். இதுதானே கடைசியா வந்து எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? நமக்கு லாஸ்ட் டைம் வந்து 1200 வந்துச்சு, போன மாசம் முந்தின மாசம். இப்ப இந்த மாசம் எவ்வளவு வந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கரண்ட் பில்லை பார்த்துட்டு தான் இந்த கரண்ட் பில்லை கட்டுறது. சரி, ஏசியை ஒண்ணு வீட்டை காலி பண்ணணும், இந்த கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா கொடுத்துருந்தாங்கன்னா வீட்டை காலி பண்ணணும். ஏன்னா அப்படி கரண்ட் பில் அதிக கம்மியா கொடுத்துருந்தாங்க, தப்பா கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பயே ஆரம்பத்திலே அதிகம் வந்திருக்கணும். ஆனா ஆரம்பத்துல அதிகம் வரல, இப்பதான் அதிகம் வருது. அப்படின்னும் போது நம்ம வீட்டுல இருக்க ஏசி தான் ப்ராப்ளம். சரி, ஓகே, ஏசி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண கரண்ட் அதிகமா இழுக்குது போல இருக்கு ஸ்பேர். சரி, ஏசியை மாத்தி பார்க்கலான்ட்டு அந்த காரணத்துக்காக தான் நான் ஏசி வாங்கினது. இப்ப லாஸ்டா வந்த கரண்ட் பில் அப்படின்னு சொல்லிடுறேன், 6617 ரூபாய். நான் எங்க வீட்டோட வாடகை விட அது அதிகமா வந்ததுன்னு ஒரு மாதிரி நெஞ்சே வலிக்கிறேன். இப்போ நிறைய பேர் இதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை ஏன் நீங்க இதை ஒரு நிமிஷம் தான் ரொம்ப ஓகேப்பா. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த அந்த ப்ளூ ஸ்டார் ஏசியை கொடுத்தாச்சு. சோ அதுதான் ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை சொல்லணும், இந்த வீடியோல என்னென்னலாம் கவர் ஆகணும்ன்ற பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருந்தேன். அதான் ரீசன், அதனாலதான் நாங்க மாத்தணும். அண்ட் ஏன் நாங்க லாய்டு போனோம் அப்படின்னா, நான் கூகுள்ல போட்டு பார்த்தேன் எந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். ப்ளூ ஸ்டாருமே ஏன் நீங்க ப்ளூ ஸ்டாரே வாங்கிருக்கலாம் அப்படின்னா, ப்ளூ ஸ்டார் வந்து அப்போ கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் இதா சர்வீஸ் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. லாய்டு வந்துட்டு கொஞ்சம் சர்வீஸும் இருக்கும். இங்க ஹேவல்ஸ் கம்பெனியோட தான் லாய்டு நாங்க இது பண்றாங்க. ஸோ சர்வீஸும் ஆன் ஸ்பாட்ல நமக்கு இது பண்ணி தந்தாங்க எல்லாமே. அதனால லாய்டு வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்க இன்வெர்டர் ஏசி தான் வாங்கியிருக்கோம். இன்வெர்டர் தான் 5 ஸ்டார் ரேட்டிங்ல. ஆமா, அதுல சில நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருந்துச்சு. நீ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்னா, இப்போ அந்த ரூம்ல இப்போ ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கன்சப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ 1/4 டன்னேஜ் கூட வச்சுக்கலாம், 1/2 டன்னேஜ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ 2 பேர் இல்ல ஒரு 10 பேர் அந்த ரூம்ல எல்லாம் உட்காந்துருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 டன் வரைக்கும் அது எக்ஸ்பேண்டபிள்னு சொன்னாங்க. அப்புறம் வேற என்ன, எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனுக்காக அதுலயே ஒரு இன்வெர்டர். ஆமா, அதே மாதிரி அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் கம்மியா வச்சுக்கிறதுக்காக ஒரு 24 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 24லயே இருந்துச்சுன்னா நாங்க இப்போ வரைக்கும் 24 தான் வச்சிருக்கோம். பேசிட்டு ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் அந்த ஏசி ஆன் பண்ணி நான் உங்களுக்கு அது வந்து அந்த இதை வந்து ஃபியூச்சர்ஸ் கல்பனாவும் உங்களுக்கு சொல்றேன். நல்லா அது 24லயே நீங்க மோஸ்ட்லி இது ஒரு டிப்பா கூட வச்சுக்கோங்க. உங்க ஏசி பழசோ புதுசோ நீங்க 24ல வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கம்மியா வரும். நான் இந்த மாசம் ஃபுல்லா நாங்க ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம். நாங்க இப்போ வரைக்குமே 24ல தான் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் எலக்ட்ரிசிட்டி பில் வரப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன். எதா கொஞ்சமாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டாவது 2 ஆப்ஷன் வந்து ஒண்ணு வீடு காலி பண்ணலாம், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஏசியை மாத்தணும் அப்படி. ஏன்னா இப்போ ஏசி மாத்திட்டோம். இப்போ ஒரு 1 மந்த் அப்படியே கேப் விட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு பார்த்து. திரும்பி அதே கரண்ட் பில் வந்துச்சுன்னா கண்டிப்பா வீட்ல தான் ஏதோ பிரச்சனை, அப்ப கமர்ஷியல் யூனிட்டா ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிருக்கோம்.
சரி ஓகே, அதனால தான் நாங்கள் வந்து புது ஏசி வாங்கினது. லாய்டு ஏசி 5 ஸ்டார் ரேட்டிங்கில் உள்ளது. நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. இதனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 45,000. நம்ம பழைய ஏசியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அதனோட ரேட் வந்து 49,000 சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஆன்லைன்லையும் செக் பண்ணோம். ஆன்லைனில் போய் எவ்வளோப்போ ஆன்லைன்லேயே 42,000 சொல்லி போட்டிருந்தாங்க. 45,000 எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஏசியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வாங்கிட்டோம். ஆமா, டேக் ப்ராடக்ட்ஸ்ல தரேன். நீங்க போய் பாருங்க எப்படி இருக்கு ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க கண்டிப்பா புதுசா வாங்குறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கணும், கண்டிப்பா அது போய் வாங்க. ரெண்டாவது இதோட 45,000 ரூபாய் சொன்னாங்க. பழைய ஏசி கொடுத்ததுனால 3,000 ரூபாய் லெஸ் பண்ணி வந்து 42,000க்கு இது வந்து. அண்ட் இது வந்து ரெடி கேஷா இல்ல இஎம்ஐயா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பதில் சொல்லுவோம். உண்மையிலே இது வந்து ரெடி கேஷ் கிடையாதுப்பா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 42,000 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 25,000 கிட்ட பே பண்ணிட்டேன். 25,000 போக மீதி எவ்வளோ கட்டணும்? 40,000ல 25,000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 25 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 15,000. ஒரு 15,000 தான் நான் வந்து கட்டணும். மந்த்லி வந்து நான் ஒரு 5,000 நான் வந்து கட்டினேன். 3 months. அதாவது இது வந்து டார்லிங்கோட ஓன் ஃபினான்ஸ். அதனால நான் ஒரு 3 monthsல 5,000 கட்டி முடிச்சிடறேன் அப்படின்னு நான் சொல்லி வாங்கியாச்சு. நான் அது எனக்கு இஎம்ஐ தான். லாங் பேஸ்ல எனக்கு இஎம்ஐ போடுறது எனக்கு விருப்பம் கிடையாது. 12 monthsல கூட எனக்கு போடுறது விருப்பம் கிடையாது. ஒரு 3 months 4 monthsல. ஸோ 25,000 நான் முன்னாடி கேஷா நான் பெய்ட் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்கிற 15,000 இது பண்ணி வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண வந்தவங்களுக்கு தனி அதுக்கு 1,500 rupees தனியா வந்து பே பண்ணணும். சார்ஜ்ங்கிறது எல்லாருமே வாங்குறாங்க. அது வந்து அந்த ஷோரூம் கிடையாது, அந்த பிராண்ட் வாங்குறாங்க. இப்போ எங்களுக்கான லாய்டுனா ஹேவல்ஸ்ல இருந்து பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கான சார்ஜஸ் நம்ம தந்துடணும். அதுல அவங்களுக்கு ஒரு 1,200 ஆச்சு. ஸோ இதுதான் அந்த ஏசி யூனிட்ல அவுட்டோர் இன்டோர் ரெண்டுமே வந்து இது பெருசா ஒன்னும் யாருக்கும் தெரியாது கிடையாது. அதனால நம்ம சொல்லும்போது அவசியம். காப்பர் இஎம்ஐ எல்லாமே வந்து டெலிவரி சார்ஜஸ் டெலிவரியில பண்றது டெலிவரி சார்ஜ் 200 மட்டும் கொடுக்க சொன்னாங்க. அது 200 டெலிவரி சார்ஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் சொல்லியாச்சு. ஸோ பைபேக் ஓல்டு ஏசி வந்து எங்களுக்கு எவ்வளவு 3,000 கிடைச்சிருக்காங்க. ஆமா, மோஸ்ட்லி வந்து நான் இன்னொன்று ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் அந்த 25,000 கொடுக்குறப்ப நான் சொன்னேன் ஃபுல் கேஷ் நம்ம போட்டு வாங்கிடலாம், கொஞ்சம் சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பா நான் சொல்றேன் யாரும் இஎம்ஐ வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்காதீங்க. இஎம்ஐ வந்து ஒரு விதத்துல நம்மள வந்து கடனாளியா தான் ஆக்குமே தவிர இஎம்ஐ எடுக்காதீங்க. உங்களோட சேவிங்ஸ் வச்சுங்க. சேவிங் பண்ணி இப்போ ரொம்ப முடியாதவங்க இஎம்ஐல எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டோம்னா நமக்கு சல்லையே இல்லாம போயிடும் மாசமா. எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் இந்த இஎம்ஐ வாங்குறது, லோன் வாங்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம கிட்ட இருந்தா செலவு பண்ணணும், இல்லைன்னா நம்ம செலவு பண்ணக்கூடாது. ஓகே, அவங்களோட இதை அவங்க சொல்லிட்டாங்க. கல்பனாவோட இதுல எனக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்னோட கருத்து மட்டும் நான் எங்க இருந்தாலும் எனக்கு நான் சொல்லிடுவேன். அது நல்லதோ கெட்டதோ, நான் என்கிட்ட நல்ல கருத்து வருதோ கெட்ட கருத்து வருதோ அதான் நான் என் மனசுல படத்தை நான் எப்பவுமே சொல்லிடுவோம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இஎம்ஐன்றது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன மாதிரி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மாவோட கஷ்டப்பட்டு வாழ்ந்து ரொம்ப ஆடம்பரமான பொருட்களை பார்க்காத என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு, என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வளர்ந்த என்ன மாதிரி ஒரு பொண்ணுன்றதை விட ஒரு லேடிக்குன்னு சொல்லுவேன், ஒரு அம்மாக்களுக்கு நிறைய கனவு இருந்ததுங்க. நம்ம வீட்டில் சோஃபா இருக்காதா, லக்ஸுரியான ஒரு சோஃபா இருக்காதா, மிடில் கிளாஸ்ல படுக்கிறவங்க தான் படுத்துக்கிட்டே நம்ம கனவு கண்டுவோம். உண்மையா இல்லையா? அந்த கனவை நனவாக்கணுன்ற ஆர்வமும் ஆசையும் வந்து அதிகமா இருக்கும். எனக்கு வந்து எல்இடி டிவி பெருசா வாங்கணும்னு ஆசை. அதுவும் எல்இடி டிவினா வால்ல தான் ஃபிட் பண்ணணும். இப்பயும் எனக்கு அந்த கனவு முழுசாகல. எங்க வீட்டில் வந்து எல்இடி டிவி பெருசா தான் வாங்கணும். எனக்கு 55 60 எங்க அப்பா வீட்டில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டிவி வாங்கணும், வால்ல தான் ஃபிட் பண்ணணும் ஆசை. ஸோ நம்ம வீட்டில் சொந்த வீடு இல்லை, எல்லாமே வாடகை வீட்டில் இருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். என்னோட நிறைய கனவுகள் பொருட்களுக்கு மேல இருக்கிற அந்த ஆசையும் கனவும் என்ன மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு இஎம்ஐ மூலியமா தான். இஎம்ஐன்றது ஒரு நல்ல ஆப்ஷன். அதை கரெக்டான வழியில நம்ம சம்பாரிச்சு கட்டிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்டு தாங்க. நான் தப்பு சொல்ல, இஎம்ஐ வாங்குறவங்கள நான் எந்த தப்பு சொல்லல. இஎம்ஐ என்ன சொல்றாங்க, நல்ல விஷயம் தான் சொல்றாங்க, நல்ல விதம் சொல்றாங்க. இஎம்ஐ வாங்குறது தேவையில்ல, மாசம் மாசம் நம்மளுக்கு சேவிங்ஸ் பண்ணி அதுல வாங்கினாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இன்னும் நீங்க வந்து குடும்ப இஸ்திரி ஆகல. ஆனா குடும்ப இஸ்திரி ஆனாலும் நீங்க என்னோட நான் கண்டிப்பா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பா இல்ல இந்த சேனல்ல கூட போடுறேன். பாருங்க, நான் இது வந்து இவ்வளவு பேர் என்ன பாக்குறாங்க. நான் பப்ளிக்காக கல்பனா வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான் நான் சொல்லணும். கல்பனா மாதிரி எல்லா ஒரு சகல சம்பத்துமே வந்து கல்பனாக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு அமையலைங்க. நான் தானே சொல்றேன்.
அதனால அமையில கல்பனா படிக்க வச்ச மாதிரி எங்களை வந்து படிக்க வைக்கிற அளவுக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பாவம் அவங்களே இருந்த வறுமையில எங்க அப்பா கதை சொல்லிட்டு தானே இருக்காரு, நீங்க கேட்டுட்டு தானே இருப்பீங்க, இருந்த வறுமையில அவங்களால படிக்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் படிக்க. என்னால வந்து அதுதான் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் வளர்ந்த பொண்ணுக்கு என்ன நினைப்போம்னா, என்னதான் படிக்க முடியல என் பொண்ணை வந்து படிக்க வச்சு மேல இடத்துக்கு வரணும்னு நினைப்பா பாருங்க. அவங்க தான் மேல இடத்துல நிக்க வச்சு பாக்குறாங்க. நம்மள மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் தான் மிடில் கிளாஸ். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை இந்த மாதிரி ரெக்லைனர் சோபா வாங்கணும்னு ஆசை, காலை நீட்டிட்டு நம்ம வீட்டுல டிவி பார்க்கணும்னு ஆசை, டிவியில வந்து ஒரு பிசுறு கூட இல்லாம ஏர்டெல்ல வந்து ஹெச்டியில போட்டு பார்க்கணும்னு ஆசை. மற்றவங்க இல்லாம போயிட்டு ஒரு நாள் சின்ன வயசுல நான் போய் டிவி பார்த்தேங்க. எங்க வீட்டுல டிவி இல்லை, சின்ன குழந்தைங்க, நான் ஒரு 5வது படிக்க போகுது, கொஞ்சம் டைம் கொடுங்க. 5வது படிக்கும்போது பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்த்தேங்க. எங்க அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கறது, வெளியில போய் அடுத்த பிள்ளைங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு ரோட்ல நின்று விளையாடுறது, திருவிழா காலங்களில் போய் நின்று வேடிக்கை பார்க்கறது எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா வந்து ரொம்ப கண்டிஷனா தான் வளர்த்தாரு. அதனால இப்போ எங்க அப்பா இல்லாத டைம்ல போய் பக்கத்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து, சின்ன குழந்தை தானே மெய் மறந்து ஒரு 5வது படிப்பு என்ன தெரியும், போய் உட்காந்து பார்த்துட்டேன். எங்க அப்பா வந்து அம்மனு வீட்டுல இருந்து கூப்பிட்டு, எங்க அப்பா அம்மனு கூப்பிட்டாவே வயிற்றால போயிடுவேன். ஐயோ உண்மைதான். இப்பதானே எங்க அப்பா வாயா போயன்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் அம்மு அப்படின்னு எங்க அப்பா அங்க வரானவே இங்க எனக்கு வயிற்றால போயிடும். ஐயோ முடிஞ்சோடா சாமி. ஆனா எங்க தம்பி நானும் தான் பிறந்து வளர்ந்தோம், கூட பிறந்தவங்க 2 பேர் தான். ஆனா அவன் அடி வாங்கினதை விட நான் தாங்க சும்மா குப்புன்னு அடி வாங்குவாங்க, நல்லா அடி வாங்குவேன் நான். ஒரு இன்சிடென்ட் இருக்கு, எங்க அப்பாட்ட கூட கேளுங்க, என்னை குடிச்சுக்கு இல்லாத. அதனால பக்கத்து வீட்டில் டிவி பார்த்துட்டு சொல்லி எங்கள் அப்பா அடிக்கடி நடிச்சாரு. அப்போ எல்லாம் நினைக்கல. ஆனால் வந்தவொடனே எனக்கு ஆசைங்க நிறையா இருந்ததுங்க. டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வாங்கி போட்டேங்க. இந்த மிடில் கிளாஸ்க்கே இருக்க ஒரு ஆசை தான். ஆமாங்க, எனக்கு முடியாததெல்லாம் நம்ம பண்ணணும், அதுக்கு தகுந்த பண்ணணும்னு மட்டும் இருக்கக்கூடாது. எப்பவுமே உழைப்பு முன்னாடி நிறுத்தினோம்னா, ஒரிஜினலா மனசார உழைச்சு வேர்வை செஞ்சு உழைச்சோம்னா அதுக்கு உண்டான பலன் அந்த ஆத்தாவும் அந்த கடவுள் வந்து கை மேல கொடுப்பாங்க. என்னோட பழக்கம் அதுதாங்க, வேர்வை செஞ்சு உழைக்கணும். அந்த காசுல வந்த காசுல நல்லா வயிறார சாப்பிடணும், யாருக்கும் பாதகம் சாதகமா இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் கடன் வாங்கி அவங்கள ஏமாத்தக்கூடாது. இது என்னோட பழக்கங்க. இதான் எங்கேயோ ஆரம்பிச்சிங்க ஒரு மனசுக்கு எப்பவுமே நான் ஒரு டச்சிங்லேயே போயிட்டு இருப்பாங்க. எனக்கு அதே ஒரு பழக்கம் இருக்கு. அதனால கல்பனா வாழ்ற லைஃப் ஸ்டைல் வேற, அவங்க கடன் வாங்காம வாங்குவாங்க. இப்ப நம்ம என்ன மாதிரி நடுத்துற ஃபேமிலி இல்ல. அதை விட எனக்கு யூஸ்வலாவே எனக்கு கொஞ்சம் கடன் வாங்குறதுங்கிறது பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காது. என்கிட்ட இருந்து கடன் வாங்கினாலும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொடுக்க மாட்டாங்க. பணம் வச்சுக்கிட்டா கல்பனாவும் கரெக்டா இருப்பாங்க, யார்கிட்டையும் கடனும் வாங்க மாட்டாங்க. ஆமா, அனாவசியமா யார்கிட்டையும் வச்சுக்கவே மாட்டாங்க கல்பனா. அது வந்து ஒரு நல்ல பழக்கம் தான். இது இப்ப இருந்து நானே நினைச்சு பெருமைப்படுறேன். ஐயோ நம்ம பொண்ணு, அவங்க அப்பா அந்த மாதிரிதான். அவங்க அப்பாவும் அந்த மாதிரி யார்ட்டையும் அவ்வளவு பேசிக்க மாட்டாரு. அதுக்கு நான் வந்து அவங்க அப்பாவும் அப்படிதான், யார்ட்டையும் அவ்வளவு பேச மாட்டாரு. அவங்க அப்பா யார்கிட்டையும் அவ்வளவு கடன் வச்சுக்க மாட்டாரு, நல்லா சம்பாதிப்பாரு. அவங்க அப்பாவும் அந்த மாதிரிதான். எனக்கு யூஸ்வலா எனக்கு இந்த மாதிரி கடன் வாங்குறது, இஎம்ஐ கட்டுறது, எனக்கு மாசம் நான் இஎம்ஐக்கு எனக்கு வந்து நிற்பாங்க, எனக்கு அக்கௌண்ட்ல இவ்வளவு காசு இருக்கணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம்ல. இவங்க எங்க அம்மா வந்து பேங்க்ல வந்து காசு வச்சுக்கணும், நீ 1ஆம் தேதி ஆனா 5000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கணும், ஏன்னா இப்ப இவங்க எடுத்துக்குவாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. நான் அந்த 5000 ரூபாய் சேர்த்து வச்சு எனக்கு தேவையான போது இப்ப இல்லைனாலும் ஒரு 2 மாசத்துல நான் சேர்த்து வச்சு ஒரு 3 மாசம், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் நானு. எனக்கு அது பிடிக்கும். இது பெருசா கெட்ட பழக்கம் தான் இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு நல்ல பழக்கம் தான் நினைக்கிறேன். அதை வந்து நான் அப்ளை பண்றேன். நானும் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இப்ப இருந்து தெரியுதுங்களா, இப்படிதான் இருக்கணும் பிள்ளைங்க. இந்த மாதிரி இருந்தா எனக்கு இப்போ எனக்கு எப்பவுமே கொஞ்சம் நல்ல சேலரி வாங்கணும் அதெல்லாம் ஆசை இருக்கு. அது நடக்கிறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கே ஒரு சேலரி வாங்கி எனக்கு என் பிள்ளை வந்து வாங்கி கொடுத்து. அதனாலங்க சரிங்க, ஓகே. எப்பயுமே சுயமரியாதைன்றது ரொம்ப முக்கியம்ல. அது மாதிரி சுயமரியாதையா வாழணும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காட்ஸ் கிஃப்ட்டுங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க என்னென்னமோ வந்து இது பண்றாங்க. என் பிள்ளை வந்து எனக்கு நல்ல பிள்ளையா அமைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே, டச் விட்டு இது நல்லபடியா நடந்து அப்படியே ஆகட்டும். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லுங்க. சரி, ஓகே. அதனால பேசுறதெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் பிள்ளை அப்பப்போ அறிவா ஏதாவது சொல்லி கொடுக்கும். அதிகமா பேசுனா இப்படி இடிச்சு விடும், கையில தான் இப்படி இடிச்சு விடும். வீடியோ வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப நேரம் பேசினா. சரி, வாங்க நம்ம ஏசியை பாத்துருவோமா. ஸோ இதுதான் வந்து அந்த ரிமோட். இதை கொஞ்சம் தோடு. இதான் அந்த லாய்டோட ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு. இது ஆனு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. டர்போனா கொஞ்சம் ஹீட் நேரத்தில் வச்சுக்கிறது தான். எக்கோனா நான் சொன்னல, எக்கோ தான் வந்துட்டு நமக்கு என்னது எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரது. ஸ்லீப்னா குளிர்காலத்தில் வச்சுக்கிறது, தூங்கும் போது ஸ்லீப் மோட் இல்லை குளிர்காலத்தில் வச்சுக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் நல்லா கேட்குறேன். டிஸ்பிளேனா இந்த இங்கே நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு லைட் வரும்ல, இதுதான் ஏசி ஃபர்ஸ்ட் காட்டி. ஆமாம், இது பிடி. இதுதான் வந்து ஏசி. இங்கே வந்து நின்னுங்க. இல்லை அதான் அவங்க நினைப்பாங்க, ஐயோ ஏசின்னு பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு. அதிலே பாருங்களேன் ஃபீச்சர்ஸ். நான் சொன்னல கன்வெர்டபுள் ஏசின்ட்டு, அந்த கன்வெர்டபுள் ஏசி, அப்புறம் 100% காப்பர்,
ஸ்டெபிலைசர், ஃப்ரீ ஆப்ரேஷன், 4 ways அதெல்லாம் எல்லாமே இருக்கு. எல்லாமே இது வந்து ரொம்ப அதிகமான ஆட்கள் இருந்தாங்கன்னா 2 டன்னா கூட மாறும். ஸோ டிஸ்பிளே வந்து அந்த லைட் இருக்கிற நம்பரு, அந்த நம்பர் இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம். சில பேருக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப், என்ன மாதிரியெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் எனக்கு. டெம்பரேச்சர் அதிகம் ஸ்விங் பண்ணிக்கலாம். நான் சொன்னல 24ல் தான் இருக்கும் கண்டிப்பாக. 24ல் தான் வச்சுருக்கேன். 20 இப்போ பாருங்க. ஆமாம், இது வந்து 5 years வாரண்டி. அந்த சிசிபியா ஏதோ ஒன்று சொன்னாங்களே, அதுக்கு சிபிபியோ ஏதோ ஒன்று, அதுக்கு 5 years வாரண்டி. இப்போ பாருங்களேன். ஆமாம், இப்போ பாருங்களேன், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் பாருங்கள். டிஸ்பிளே அழுத்தினோம்னா அந்த டிஸ்பிளே வராது. இந்த லைட்டு இது நைட்டில் சில பேர்த்துக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் ஸ்விங் பாருங்கள், வி ஸ்விங், வீனா வெர்டிக்கல், டைமர் மோடு. அப்புறம் வேற என்ன இருக்குதுமா, அந்த C10 சீதா மாத்திக்கிறது, 1 டன் 1 1/4 டன் 1/2 டன் 2 டன்னா மாத்திக்கிறது ஆப்ஷன். அப்புறம் அந்த டிஸ்ப்ளே இந்த சைலண்ட்னு ஒன்னு இருக்கும். சைலண்ட்னா இந்த சவுண்டே இருக்காது பாருங்க. அப்படியே சவுண்டே இல்லாம அப்படியே கூலிங் மட்டும் வந்துட்டு இருக்கும். மோடுன்னு இருக்கும். இந்த மோடு தான் வந்து எக்கோனா எக்கோல வச்சுக்கலாம் நம்ம. பாருங்க, ஈஸின்னு அதிலே வந்துடும். ஸோ அப்படிதான், இதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதான் எங்கள் ஏசி. இதுதான் நாங்கள் வாங்கின ஏசி. நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சாச்சு. இதுதான் எங்கள் ஏசி. இதை இதுதான் இவ்வளோதான் வாங்கியிருக்கோம்ப்பா. இதனால தான் நாங்கள் புது ஏசி வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சது. சரி, ஓகே, வாங்கிட்டோம், சந்தோஷமா. அண்ட் இந்த ட்ரெஸ்க்கு நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. நான் இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆன்லைன்ல வாங்கல. நான் இங்க ஒரு ஈஸி பைன்னு ஒரு ஷாப்ல வாங்கினேன். சேலம் ஈஸி பைல வந்து பெண்கள் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல, டவுன் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஈஸி பை. நல்லா பிடிச்சிங்க. ஈஸி பை கை வலிக்குது கல்பனாக்கு. சரி, ஓகேங்க, வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏசி வேணா நான் கீழே கூட நான் வந்து வியூ ப்ராடக்ட்ஸ்ல அந்த லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் வாங்க, எங்க தம்பி வீட்டுல லாய்ட் ஏசி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இத்தனை வருஷம் நல்லா உழைச்சிட்டு. தம்பி மூலம் யாருன்னு சொல்லுங்க. எங்க தம்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசி வேலை செய்யறவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுக்கு போடுற ஏசி அது பண்ணுவாரு, அதெல்லாம் முன்ன பண்ணி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் சில்லரு ப்ராடக்ட், போத்தீஸ், சென்னை சில்க்ஸ், இது மாதிரி பெரிய பெரிய இதுங்களுக்கு கடைகளுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இதுக்கு. சோ அதனால அவங்க வீட்லயே அதான் வச்சு என்ன அடிக்குது. அதனால தான் வாங்கணும், இதுதான் காரணம். ஓகே, ஃபினிஷ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம மாமன் டாக்டர் 677 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.